ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதம் 13 14 13ஆம் பதம் யத் தர்ம சுனோர் பத ராஜசூயே நிரீக்ஷத்ருக் ஸ்வஸ்த்யயனம் திரிலோக காத்ஸ்யேன சாத்தேக கதம் விதாதுர் அர்வாக் ஸ்ருதௌ கௌச்சலம் இது அமன்யத. மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சத்தின் மேல், கீழ் மற்றும் மத்திய லோகங்களைச் சேர்ந்த எல்லா தேவர்களும் யுதிஷ்டிர மகாராஜனால் செய்யப்பட்ட ராஜசூய யாக அரங்கில் கூடினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகிய தேக அம்சங்களைக் கண்ட அவர்கள் மனிதர்களை படைத்தவரான பிரம்மாவின் சிருஷ்டியிலேயே ஸ்ரீ கிருஷ்ணர்தான் மிக மிக சாமர்த்தியமாக படைக்கப்பட்டவர் என்ற ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டனர். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரித்திருந்த பொழுது அவருடைய அழகிய தேக அம்சங்களுடன் ஒப்பிடக்கூடிய வகையில் எதுவுமே இருக்கவில்லை. ஜட உலகிலேயே மிகவும் அழகு வாய்ந்த பொருளை நீல நிற தாமரையுடனோ அல்லது ஆகாயத்திலுள்ள முழு நிலவுடனோ ஒப்பிடலாம். ஆனால் தாமரை மலரும் நிலவும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தேக அம்சங்களின் அழகினால் தோற்கடிக்கப்பட்டன. பிரபஞ்சத்திலேயே மிகவும் அழகிய ஜீவராசிகளான தேவர்களால் இது உறுதி செய்யப்பட்டது. தங்களைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவரே என்று தேவர்கள் நினைத்தனர். பரமபுருஷரின் உன்னதமான அழகை படைக்கும் சக்தி பிரம்மாவுக்கு இல்லை. கிருஷ்ணரை படைத்தவர் யாருமில்லை, மாறாக அவரே அனைவரையும் படைத்தவராவார். இதை அவரே கீதையில் கூறுகிறார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததை. 14ஆம் பதம் யஸ்யானுராக ப்ளுதஹாசராச லீலாவலோக பிரதிலப்தமானா விரஜ ஸ்திரியோ த்ருக்பிர் அனுப்பிரவிருத்த தியோ வதஸ்து கில கிருத்திய சேக்ஷா. மொழிபெயர்ப்பு. விரஜ பூமியின் கன்னிப்பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடன் சிரித்தும் நகைச்சுவையாக பேசியும் பார்வைகளால் பரிமாறியும் அவர்களுடன் லீலைகளில் ஈடுபட்டிருந்தன. பிறகு கிருஷ்ணர் அவர்களை விட்டுச் சென்றதால் மனவருத்தம் அடைந்தனர். கண்களாலேயே அவரை பின்தொடர்ந்து சென்ற அவர்கள் மதிமயங்கி கீழே அமர்ந்து விட்டதால் குடும்ப கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற இயலவில்லை. பொருளுரை. பிருந்தாவனத்தில் வாலிப பருவத்தில் இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமக்குச் சமமான வயதுடைய பெண்களை எல்லாம் உன்னத அன்புடன் குறும்புகள் செய்து தொல்லை கொடுத்தவர் என்ற கெட்ட பெயரை எடுத்தார். அவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு தீவிரமானதாக இருந்ததால் அப்பரவச நிலைக்கு ஈடு இணையில்லை. பிருந்தாவனத்து கோபியர்களும் அவரிடம் அளவுக்கதிகமான பற்று கொண்டிருந்தனர். இவ்வாறாக அவர்களுடைய அன்பு பிரம்மா, சிவன் போன்ற சிறந்த தேவர்களின் அன்பையும் மிஞ்சியதாக இருந்தது. கடைசியில் கோபியர்களின் உன்னதமான அன்பின் முன் தமது தோல்வியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார். மேலும் அவர்களது கலப்படமற்ற தூய அன்பிற்கு தம்மால் ஈடு செய்ய இயலவில்லை என்பதையும் பகிரங்கமாக கூறினார். பகவானின் குறும்புத்தனத்தினால் கோபியர்கள் மனவருத்தம் அடைந்தவர்களைப் போல காணப்பட்ட போதிலும் கிருஷ்ணர் அவர்களை விட்டு பிரிந்து சென்ற பொழுது அப்பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்கள் கண்களாலும் மனங்களாலும் அவர்கள் பின்தொடர்வது வழக்கம். இப்பிரிவினால் உண்டாகும் அதிர்ச்சியால் ஸ்தம்பித்து போய்விடும் அவர்களால் தங்களுடைய இல்லற கடமைகளை சரிவர செய்ய முடிவதில்லை. ஆண் பெண்களுக்கிடையில் பரிமாறிக்கொள்ளப்படும் அன்பு விவகாரங்களில் கூட அவரை யாராலும் மிஞ்ச முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தின் எல்லையை தாண்டி வெளியே செல்லவில்லை என்று வேத நூல்கள் கூறுகின்றன. பிருந்தாவனத்து வாசிகளின் உன்னதமான அன்பிற்கு கட்டுப்பட்டு அவர் அங்கேயே நித்தியவாசம் புரிகிறார். இவ்வாறாக தற்பொழுது அவர் கண்ணுக்கு புலப்படவில்லை என்ற போதிலும் பிருந்தாவனத்தை விட்டு நொடிப்பொழுதும் அவர் வெளியேறுவதில்லை. ஹரே கிருஷ்ணா.